திராவிடர் உடைமையடா, அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கென்று இந்த நாட்டு இளைய தலைமுறையின் குருதியை சூடாக்கி தந்த தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். திராவிட இயக்கம் வெகுஜனங்களின் கையில் போய் சிக்கிக் கொண்டதென்றால் சிக்கிமுக்கி கற்களால் நடந்ததல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் செய்த மாயாஜாலம். இதிலே கருணாநிதிக்கெல்லாம் பங்கில்லை. தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து கிடந்தேன் என்று கருணாநிதி கதை விடுவான். அவன் படுத்து கிடந்தது 4வது பிளாட்பார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்பார்ம். திராவிட இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். நான் கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்து நான் அவர் கையில் பரிசு வாங்கியவன். ஒரே ஒரு முறை அவரை நான் கண்களிக்க கண்டிருக்கிறேன். அந்த ஒளி மிகுந்த மேனியிலிருந்து தமிழகத்திற்கு தேவையான மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ளலாம், அவ்வளவு ஒளி. கவிஞர்களின் கற்பனை கேட்டாத கந்தர்வ பேரழகன். ஆண்டிப்பட்டியிலே இடைத்தேர்தல். நான் இருந்த கட்சி வேட்பாளரை நிறுத்தியது. அப்போது எங்கள் தலைவரிடத்தில் நான் சொன்னேன், தொகுதிக்கு வராமலே எம்ஜிஆரை முதலமைச்சராக்கிய மக்கள் ஆண்டிப்பட்டி மக்கள். அவருடைய நேரடி அரசியல் வாரிசு தரணி போற்றுகிற தங்கத்தாரகையை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவதற்காக நடைபெறுகிற யுத்தம் இந்த யுத்தம். இதிலே நமக்கென்ன வேலை, நாம் ஏன் ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று நான் அப்பொழுது கேட்டேன். அப்போது அந்த தலைவர் சொன்னார், சம்பத், கடையை திறந்து விட்டோம், வியாபாரம் நடக்கிறதோ இல்லையோ, தினசரி கடையை திறந்தாக வேண்டும் சம்பத். அரசியல் கட்சி தொடங்கிவிட்டோம், தேர்தலில் நிற்கத்தான் வேண்டும், ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம் என்று நிறுத்தினார். 171 ஊரில் நான் பேசினேன். 21 நாட்கள் ஆண்டிப்பட்டியில் நான் முகாமிட்டு பிரச்சாரம் செய்தேன். கடமலைக்குண்டு என்கிற இடத்தில் பட்டப்பகலில் 1:30 மணிக்கு நான் பிரச்சாரம் செய்கிறேன். திறந்த டிராக்ஸ் தீப்பில் நின்று கொண்டு அன்றைக்கு நான் பேசினேன். பண்டிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதே எங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதே எங்கள், ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து கொடியேற்றி விடாதீர்கள், செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொண்டு விடாதீர்கள். உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன், உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன், ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டதைப் போல உங்களிடம் யாசகம் கேட்கிறேன் என்று நான் வாக்கு சேகரித்தேன். 1:30 மணி உச்சி வெயில் உச்சந்தலையை சுட்டரித்து என் சட்டையெல்லாம் வியர்வையில் நனைந்து நான் பேசி முடித்துவிட்டு கீழே இறங்கிய பொழுது ஒரு பெரியவர் என் பக்கத்தில் வந்து நின்று, அற்புதமான பேச்சு, அமானுஷ்யமான ஆற்றல், மூச்சு விடாமல் பேசுகிறாய், முந்து தமிழில் பேசுகிறாய், சந்த தமிழில் சரம் சரமாக சதுராடுகிறாய், மூச்சு விடாமல் பேசுகிறாய், ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காமல் பேசுகிறாய், தங்குதடை இல்லாமல் பேசுகிறாய், கண்பட்டு விடுமோ என்று கவலைப்படுகிறேன், பார்த்து போ ராஜா என்று பக்குவமாக எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, இவ்வளவு நேரம் பேசினாயே, எம்ஜிஆர் எப்போது வருவார் என்று ஏன் சொல்லவில்லை என்று கேட்டார். அப்போதுதான் நான் நினைத்தேன், சம்பந்தமதா இல்லாத இடத்தில் வந்து நாம் நிற்கிறோம் என்கிற விவரம் எனக்கே அப்போதுதான் தெரிந்தது. நானும் 19 வருட காலம் ஒரு சம்பந்தம் இல்லாத இடத்தில் இருந்துவிட்டு இப்பொழுதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சம்பந்தம் செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். இதுவரைக்கும் கடலில் மழையாக பொழிந்த நான் இப்பொழுது கழனியில் மழையாக பொழிய வந்திருக்கிறேன். இதுவரை காட்டில் நிலவாக சிரித்த நான் இப்பொழுது உங்கள் வீட்டில் வீதியில் நிலவாக சிரிக்க வீதிக்கு வந்திருக்கிறேன். இதுவரையிலும் பாறையில் விதைத்த விதையாக இருந்த நான் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நன்சை வயலில் விதையாக விடுவதற்கு உங்கள் வாசலுக்கு நான் வந்திருக்கிறேன்.
சோழ சாம்ராஜ்யம் கொடிகட்டி பிறந்த காலகட்டத்தில் ஒரு கழுகால் விரட்டப்பட்ட புறா அன்றைக்கு சிபி சக்கரவர்த்தியினுடைய மடியில் போய் விழுந்த அபயம் கேட்டது. 19 வருட காலம் எந்த தலைமையை நான் ஏற்றுக்கொண்டேனோ, எந்த தலைமையை நான் ஏற்றுக்கொண்டு பேசிய காரணத்தால்